வணக்கம் மக்களே, பொங்கல் சீசனுக்கு ஸ்பெஷலான எபிசோடுக்கு ஸ்பெஷலான விஷயத்தை தேடி வந்துக்கிட்டே இருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மேட்ரு ஒன்று சிக்கியிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா பொங்கல் பானை செஞ்சிட்ருக்காரு. ஸோ பொங்கலுக்கு என்ன முக்கியம்? பொங்கல் பானை தானே. முதல்ல போய் பொங்கல் பானை செய்கிறதுலேருந்தே பொங்கல் எபிசோட ஆரம்பிக்கிறோம். வாங்க. வாவ், ஒரு பொங்கல் ஸ்பெஷலுக்கு இதை விட ஒரு சூப்பரான இடத்துக்கு வரவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து பொங்கல் பானை செய்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பொங்கல் பானை மட்டும் இல்லாமல் மண் சட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிற இடத்துல தான் இருக்கும். ஸோ நம்ம தாத்தா கிட்ட ஃபஸ்ட்டு கேட்போம். தாத்தா, இது எவ்வளோ நாளாக செஞ்சுட்டு இருக்கீங்க? இது 60 வருஷமாக செய்கிறேன். 60 வருஷமாக செய்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வயசு? 75. இப்போ 15 வயசுலேருந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. கற்றுக்கிட்டதா? ஓகே. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் பானைகள், எத்தனை வெரைட்டி நீங்கள் செய்வீங்க? அதோட பேர் ஏதாவது இருக்கா? கல் சட்டி, கோன் சட்டி, குடுவை, அதெல்லாம் பொங்கலுக்கு நார்மலாக எத்தனை பானை செய்வீங்க? இதா செய்வோம், 2000 பானை செய்வோம். 2000 பானை செய்வீங்களா? நீங்கள் மட்டும் 2000 பானை செய்வீங்க? ஆமாம். ஓப்பாடி. ஸோ 2 மாதமாக செய்யணுமே. 2 மாதம் செய்யணுமா? ஆமாம். ஒரு நாளைக்கு எத்தனை பானை செய்ய முடியும் உங்களால்? 30 பானை செய்ய முடியும். எத்தனை பானை? 30 பானை. ஓ, சூப்பர் சூப்பர். ஸோ இந்த பானையை கற்றுக்கணும், இதெல்லாம் செய்கிறதுக்கு எங்களுக்கும் ஆசை இருக்குது. கற்றுக்கணும் எவ்வளோ நாள் ஆகும் உங்கள் சிஷியராக வரணும்னா? அது ஆகாதா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எப்படி? ஆமாம். எப்படின்னா சின்ன போதிலேருந்து கை வந்து தேயணும். கை தேயணுமா? நான் இப்போ தேய்ச்சிட்டு வரேனே, ஒன்றும் விலைக்காதா? ஒன்றுக்கு ஆகாது. இதில் வச்சேன்னா பிடிக்க முடியாது. ஓ, ஓகே. இப்போ கை வச்சு பாரு. நீங்கள் பிடிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு ட்ரை பண்ணலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே பிடிக்கணும் சொல்லுங்கள். நீ சும்மா உள்ள கை வச்சுக்கோ, நான் செய்துன்னு வரேன். அப்படியா? லேசா நீ ஒன்று சேர்த்து அப்படி வச்சுன்னு லேசா அப்படி நான் பார்த்துன்னு வரேன். கை உள்ள வச்ச மாதிரி. ஓ, ஓகே. இப்போ என் கை ஓடுறத வச்சு சொல்லுங்கள், எனக்கு இவ்வளோ நாள் ஆகும்? இது 6 மாதம் ஆகும். ஓகே, நல்ல வேலை. தாத்தா வந்து ஒரு 1 இயர் சொல்லுவாருன்னு நினச்சேன். இது சாரி, ஒரு பானை என்னால் வீணாயிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இப்படி தான் நம்ம கற்றுக்க முடியும்னு நினைக்கிறேன். இதை விட ஒரு சூப்பரான பானையாக செஞ்சு இது நான் ஒரு பொங்கலை செலிப்ரேட் பண்ணணும். இந்த பானை ஏதாவது பண்ண முடியுமா தாத்தா? இதுக்கப்புறம் செய்யலாம், திரி போட்டு செய்யலாம். ஸோ அதனால் நாங்கள் இதை ரிப்பீட் பண்ண போகிறோம். கஷ்டப்பட்டு செஞ்ச பானையை வீணாக்கிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஷேப் அவுட் ஆகிடுச்சு. இன்னும் பெட்டராக ஒரு பானையை பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம பானை செஞ்சதில் கேப் இருந்தது, அதை எப்படி தாத்தா ஃபீல் பண்ணோம்? இது மாதிரி தட்டினா தான் மறைஞ்சிடுமா? ஓகே. களிமண் வச்சு இந்த மாதிரி தட்டி ஷேப் ஆகணும். அந்த கல்லை வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணணுமா? இது இன்கேஸ் ஏதாவது ஹோல் கீழ் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அது என்ன எடுத்துடலாம். எப்படி தெரியும்? இப்படி தூக்கி மேலே பார்க்கணுமா? ஓகே. அது மாதிரி வரும். கல் இருந்தால் எடுத்துடணும். எடுத்துட்டு மண்ணை வச்சு இதெல்லாம் ஆமாம் ஆமாம் அப்படி வச்சு. ஓ, சூப்பர். வச்சுட்டு இதில் தட்டுவோம், திருப்பி தட்டணும். ஓ, ஸோ இந்த கல்லை இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கிட்டு இந்த இதை வச்சு தட்டணும்ல தாத்தா? வேறு லெவல் போங்க. இங்கே தான் வச்சு தட்டணும். ஏன் இங்கே தான் வச்சு தட்டணும்? கல் மேலே கல் தான். ஓகே. கல் மேலே வரலன்னா சப்பையாயிடும். ஓ, ஓகே. தாத்தா, இது என்ன சுட்ட பானையா இல்லை சுட போகிறீங்களா? சுட போகிறோம். செம்மண் பூசிட்டு சோழியில் வச்சு சுட்டாதான் அந்த கலர் வரும். பார்க்கறதுக்கு ஆல்ரெடி சுட்ட பானை மாதிரியே இருக்கு. பச்சை பானை. ஸோ இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது பச்சை பானை தான். ஸோ எவ்வளோ நாள் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் எத்தனை நாள் நீங்கள் இதை வச்சிருக்கணும்? சூளை போகிறதுக்கு முன்னாடி எத்தனை நாள் வச்சிருக்கணும்? 15 நாள் இருக்கும். 15 நாள். அப்போ எப்போ செம்மண் பூசுவீங்க? அப்பயே பூசிடுவோம். மறுநாள் செஞ்சதுக்கு மறுநாள் பூசி 15 நாள் வச்சிருவீங்க. செம்மண் பூசிட்டா காஞ்சி தானே 2 வாரம் இருக்கணும். 2 வாரம் வச்சு சூழலில் போடுவோம். ஸோ சூழலில் இது என்ன செட்டப்? இது கொஞ்சம் சொல்லுங்களேன் மக்களுக்கு. அதான் கட்டை போட்டுட்டு நடுவில் ஏதோ ஒரு மூட்டை வச்சிருக்கீங்களே, அது இருக்கட்டும். அது கவுப்போம்.
அதான் மூட்டை உள்ள என்ன இருக்குது? அது அது பஞ்சு இருக்குது. இது போடுறா. ஓகே. இது கட்டை. ஸோ எத்தனை பானையை போட்டு நீங்கள் இந்த சூளையில் சுட முடியும் தாத்தா? 300 பானை போடுவோம். 300 பானை? அப்பாடி. எப்படி நிற்கும்? எப்படி ஸ்டாக் கட்டை மேலே கட்டை மேலே 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 போட்டு இப்போ. ஓகே. இது ஏதாவது ஸ்பெஷல் கட்டை யூஸ் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? இல்லை, சவு கட்டிங்க. சவு கட்டிங்க தான். ஓகே. சுட்டதுக்கப்புறம் எத்தனை நாள் விடுவீங்க? உடனே எடுத்துருவீங்களா? மறுநாளைக்கு எடுப்போம். இன்னைக்கு சுட்டுட்டு நாளைக்கு எடுப்பீங்க. ஓகே ஓகே. எடுத்ததுக்கப்புறம் ஓட்டையா இல்லையான்னு செக் பண்ணுவீங்களா? இந்த ஓட்டெல்லாம் எடுத்து போட்டுருவோம். ஓ, ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஓட்டை பானைலாம் தனியாக எடுத்து போட்டாங்க. நல்ல பானைலாம் எடுத்து போய் கவுத்துருவோம். நல்ல பானைலாம் எடுத்து போய் கவுத்துருவீங்க. ஓகே, சூப்பராக இருக்குது சார் செட்டப். ஸோ இப்போ பானைனா அது கூட சேர்த்து சட்டி எல்லாத்தையும் சேர்ப்பீங்களா இல்லை வெறும் பானை மட்டும் தான் போடுவீங்களா? கோம் சட்டி, பருப்பு சட்டி எல்லாம் போட்டு மூடி குடுவை எல்லாம் போட்டு பொங்க பானை மூடிட்டு வெக்காய் போட்டு சோளை போட்டு நெருப்பு வைப்போம். ஒரு முக்கியமான கேள்வி வாங்க. ஸோ எல்லார் வீட்டுக்கும் பொங்கல்னா பொங்க பானை இல்லாமல் பொங்கல் கிடையாது. பொங்க பானை. இப்போ அந்த பொங்க பானை செய்கிற உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி இருக்கும்? எங்கள் பானை நாங்கள் வைக்க மாட்டோம் பொங்கல். ஏன்? ஏன் பொங்கல் ஒருத்தர் கொடுப்போம் கண்டா நாங்கள் பொங்கல் வைக்கிறது கிடையாது. ஓகே ஓகே. ஊருக்கே பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது கொடுப்பீங்களே தவிர நீங்கள் பொங்கல் வைக்க மாட்டீங்க. பொங்கல் வைக்க மாட்டோம். ஓ, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ அப்போ பொங்கலுக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் வீட்டில்? தனியாக செய்து பொங்கல். தனியாக சேர்த்துப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த பொங்கலுக்கு எவ்வளோ பானை நீங்கள் விற்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு 2000 பானை விற்போம். சூப்பர். ஸோ இந்த வருஷம் நீங்கள் 2022 பானை விற்கிறீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் சுட்டு வச்சிருக்க பானை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. சுட்ட பானை எப்படி இருக்குன்றதுக்கு இதுதான் ஒரு சாம்பிள். தட்டினீங்கன்னா இந்த மாதிரி சவுண்டு வரணும். ஸோ அந்த வாசிப்பெல்லாம் வாசிப்பாங்க பார்த்தீங்களா பானையில், அந்த மாதிரி ஒரு செம்ம சவுண்டு வரணும். ப்ளஸ் செம்ம லைட்டாக இருக்கணும். இதுதான் சுட்ட பானைக்கோட அழகு. ப்ளஸ் தண்ணி ஊற்றி செக் பண்ணியும் பார்த்துருவேன்னு தாத்தா நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு அருமையான சுட்ட பானை தான் என் கையில் இருக்குது. ஒரு பானை செய்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இந்த பானையை இந்த ட்ரெடிஷ்னலான விஷயத்தை ட்ரெடிஷ்னலான ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு செய்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த மாதிரி பொங்கலுக்கு வீட்டில் பானை வாங்கி முடிஞ்சால் ஈவன் அடுப்பில் நெருப்பு மூட்டி தான் இந்த வாட்டி நீங்கள் நம்மலாம் பொங்கல் வைக்க ட்ரை பண்ணணும். ஸோ இதை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான 2 எக்ஸைட்டிங் ரெசிபிஸ் பொங்கல் சார்ந்து இருக்க போது வாங்க பார்க்கலாம். ஃபைனலாக வந்த வேலையை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபியை கேட்டாலே உங்களுக்கு டெம்டேஷனாக இருக்கும். மட்டன் எலும்பு சாம்பார், அது கூட மண் சட்டி மட்டன் மசாலா. இது ரெண்டுமே ரொம்ப அட்டகாசமான ரெசிபி. ஃபெஸ்டிவல் டேஸில் எஸ்பெஷலி கரிநாள் அன்னைக்கெலாம் செய்யக்கூடிய ரெசிபி. அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு மட்டனை வேக வைக்க போகிறோம். ஸோ மட்டன் வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்போதுமே மட்டன் வாங்கினீங்கன்னா அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி இதை போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் மட்டன் சாம்பார் சொன்னேன் இல்லையா, அப்போ நல்லிக்கறி இல்லாமல் எப்படி? ஸோ இந்த நல்லி எலும்பு தான் ரொம்ப முக்கியம். இந்த பீஸை நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு மட்டன் எலும்பு பீஸையும் போட்டுக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய மட்டனையும் இதில் போட்டு முதல்ல மட்டனை நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மட்டன் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள். ஆல்ரெடி நம்ம கழுவுறதுக்கு மஞ்சத்தூள் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறோம். அப்புறம் இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம கிரேவி பண்ண பார்த்து நம்ம தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தான் நம்ம சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு, முழு பூண்டை இந்த ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை ரொம்ப முக்கியம். அதுதான் ஃப்ளேவர் கொடுக்க போகிறது. அதனால் கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். துவரம்பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா சேர்த்தது உடனே நம்மளுடைய ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தான். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மினிமம் 6 to 8 விசில் வர்ற அளவுக்கு நம்ம விட்டுட்டோன்னா மட்டன் அருமையாக வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான சாம்பார் மசாலா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வெந்ததுக்கப்புறம் டக்கு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் மெயின் ப்ராசஸ். உப்பு போடாமல் விட்டுட்டிங்கன்னா ப்ராப்ளம். அதனால் நீங்கள் உப்பு மட்டும் எது வேக வச்சாலும் சரி குக்கரில் மறக்காமல் போட்டுடுங்க. ஸோ மட்டன் இப்போ வேகிறதுக்கு அலோவ் பண்ணுவோம். ஸோ இது நல்லா வேகட்டும். ஒரு 6 to 8 விசில் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம்.
பார்த்தீங்கன்னா மட்டன் சூப்பராக குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் சாம்பாருக்கு தேவையான விஷயத்தை நம்ம போட்டு தாளிப்பு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா கடலெண்ணெய். இந்த ரெசிபிக்கு கடலெண்ணெய் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுவும் நம்ம வந்து செக்கு எண்ணெய் தான் வாங்கியிருக்கோம். அதை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோம். இப்போ முக்கியமான 2 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம வடகம் சேர்க்க போகிறோம். வடகம் வந்து ரொம்பவே ஒரு ஃப்ளேவர்ன்றதை தாண்டி சீக்கிரமாக அது வதங்கிடும். அதனால் வடகத்தை கடைசியாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹோல் கரம் மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஹோல் கரம் மசாலாவுக்கு கொஞ்சமாக பிரியாணி இலை, சோம்பு இந்த ரெசிபிக்கு நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா சோம்பு தான் அதில் ஸ்டார்னு சொல்ல முடியும். ஸோ சோம்பு ஒரு சின்ன சிட்டிக்கு அளவு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், ஒரு 2-3 பீஸ் கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி. இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறது. கொஞ்சமாக வடகத்தை ஆட் பண்ண போகிறோம். வடகம் ஆட் பண்ண உடனே பச்சை மிளகா ஒன்றும் பாதியமாக அந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 1.5 மிளகா பக்கம் சேர்த்துருக்கேன். இதுலேயே நாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் நாம் ஆல்ரெடி வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வதக்கு பார்த்து உங்களுக்கு நான் அதை ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். ஒரு 1.5 வெங்காயம் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இது நல்லா வதங்கணும். வெங்காயத்தை எப்போ சேர்த்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்குன்றதை தாண்டி உங்களுக்கு உடனே அதுக்கான கலர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி சீக்கிரமாக குக்கிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வெங்காயம் அருமையாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்க போகிறோம். அப்போ நீங்கள் எப்போதுமே மண் சட்டியில் செய்ய பார்த்து கொஞ்சமாக தீயை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா டக்குன்னு அது பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். தக்காளி சேர்த்த உடனே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உப்பு சேர்க்கணும். உப்பை சேர்த்து இப்போ தக்காளி குக் ஆனதுக்கப்புறம் தக்காளி நல்லா கரைஞ்சி குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தூள் சொன்னோம் இல்லையா, குழம்பு தூள், மல்லித்தூள், இதெல்லாமே நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்க போகிறோம். ஸோ மெயினாக இதில் நம்ம சேர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாய் தூள். வீட்டு மிளகாய் தூள்னால் நம்ம குழம்புக்கெலாம் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, அந்த மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கொஞ்சமாக சோம்புத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள். எந்த அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு மிளகாய்த்தூள். இது கூட கொஞ்சமாக நீங்கள் பெருங்காயத்தூளை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். குக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி குக்கரில் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் ஆல்ரெடி மட்டன் குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லி, துவரம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மட்டன் எல்லாமே குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா அந்த போட்ட மசாலாவும் மட்டனும் சேர்ந்து ஜெல்லாகி கொதிக்கணும். அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இன்கேஸ் நம்மளுக்கு சால்ட்டு தேவைன்னா அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இல்லைனா அதை ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு டேரெக்டாக டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் நாம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சீக்ரெட், இந்த ரெசிபியோட சீக்ரெட் இதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 மெத்தட் சொன்னோம் இல்லையா. சில பேர் வந்து புளி போட்டு செய்வாங்கன்ட்டு. நாம் சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சோம்பு பேஸ்ட். ஸோ அதை நான் ஆல்ரெடி இங்கே அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த ஸ்டேஜில் இதில் சேர்க்க போகிறோம். இது சேர்க்க பார்த்து உங்களுக்கு குழம்பு திக்காகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தின்னாக வச்சுக்கிட்டு போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். சேர்த்தாச்சு.
இன்னொரு விஷயம் இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம தாளிப்பு மேலே போடாமல் ஆல்ரெடி வடகம் எல்லாத்தையும் போட்டோம். இல்லை உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த டைமிங்கில் இது குக் ஆனதுக்கப்புறம் தனியாக கொஞ்சம் சின்ன வெங்காயம், அது கூட கொஞ்சம் சோம்புத்தூள், அது கூட வடகம், இதை எல்லாத்தையும் போட்டு தாளிப்பாக போட்டு கூட மேலே போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதோடைய பச்சை வாசனை போன உடனே நம்ம எடுத்து சர்வ் பண்ணி அது கூட மட்டன் மண் சட்டி மசாலா சேர்த்து சாப்பிட்டோன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்றது தான் நீங்கள் கேட்கணும். அது வேறு மாதிரி இருக்கும், அதுதான் அப்படி தான் இருக்கும்ல, அதுதான் கைமணத்தோட ஸ்பெஷல். இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி சைடில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மண் சட்டி மசாலா மட்டன் ரெடி பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் போட்ட மீட்டை தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி எலும்பு, அதாவது மார்கண்டை எலும்பு இல்லை நல்லி எலும்பு, இதெல்லாம் தான் அந்த சாம்பாரோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் அந்த மாதிரிலாம் சேர்த்து ஆட் ஆன் பண்ணிப்பாங்க. ஸோ எனக்கு அந்த எலும்பு அப்படியே வேணுன்றதுனால அப்படியே போட்டிருக்கேன். அதுலேருந்து எடுத்து வச்ச மீட் தான் இது. இதை நம்ம இப்போ மசாலாவாக பண்ண போகிறோம். வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ சட்டி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான எண்ணெயை சேர்க்குறோம். எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா, 2 பீஸ் கிராம்பு. இது வந்து எப்போதுமே வந்து சவுத் இந்தியன் குசினில் இது ரொம்ப ஸ்பெஷல். இதுதான் ஃப்ளேவரே நல்லா கொடுக்கும். கொஞ்சமாக கல்பாசி. கல்பாசி எப்போதும் செட்டிநாடு குசினில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ. மட்டன் டிஷ்ஷில் சோம்பு ஒரு ஸ்டார்னே சொல்லலாம். ஸோ எப்போதுமே மட்டன் டிஷ் செய்ய பார்த்து கொஞ்சமாக சோம்பை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாயை நம்ம ஒன்றும் பாதியமாக கீறி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம சேர்க்க வேண்டியது வெங்காயம். வெங்காயத்தை சேர்த்த உடனே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். தக்காளி சேர்த்த உடனே நீங்கள் கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம முதல்ல ஆட் பண்ண வேண்டியது வேக வச்ச மட்டன். இப்போ மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா தூளை ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான அளவு குழம்பு தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக மல்லித்தூள், சோம்புத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ இந்த தூள்லாம் சேர்த்த உடனே நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் சோம்பு விழுதை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சம் வதக்கிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்க போகிறோம். தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதி வரும் இல்லையா, கொதி வந்தோடனே உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம உப்பு வேணால் அந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலா இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா சுண்டி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், இன்னும் கொஞ்சம் சோம்புத்தூளை சேர்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான சோம்புத்தூள் சேர்க்கல, நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஃபைனலாக தான் அந்த மிளகுத்தூள் சோம்புத்தூள் தான் இதில் சேர்த்தா தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டே கிடைக்கும். இப்போ நல்லா இது வேகிறதுக்கு அலோவ் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் மட்டன் நல்லா சுண்டி வந்தோடனே இந்த டைமிங்கில் பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். ஆனால் சாப்பிட்றாதீங்க. இப்போ தான் நம்ம இதுக்கு தேவையான பெப்பரை சேர்க்க போகிறோம். இந்த பெப்பர் டேஸ்ட்டு உங்களுக்கு எடுத்தோடனே ஒரு ஸ்பைசினஸை கொடுக்கும் பாருங்க, அது அப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மல்லி இலை, இதை நம்ம ஒன்றும் பாதியமாக அப்படி கையில் பிச்சு போட்டோன்னா கூட போதும்.
போட்டுட்டு கடைசியாக ஒரு கிளறு. இந்த மல்லியோட வாசனை, சோம்போட வாசனை, மிளகோட வாசனை சேர்ந்து கடைசியாக உங்களுக்கு வரும். நாம் செஞ்சு வச்சுருக்க எலும்பு சாம்பாருக்கும் இதுக்கும் கொஞ்சம் ரைஸை போட்டு சாப்பிட்டோன்னா அப்படி தான் இருக்கும். நம்மக்கிட்ட இப்போ ரைஸ் இல்லைனாலும் நம்ம அதில் இருக்க நல்லியும் இந்த பீஸையும் செமையாக போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபைனலாக இந்த ஒரு ஈவினிங் டைமில் அருமையான டிஷ் நம்ம பக்கத்தில் இருக்குது. இது கூட கொஞ்சம் ரைஸ் ஒன்று தான் மிஸ்ஸிங், இருந்தாலும் பரவாயில்ல. நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த மசாலா மட்டன் மசாலா இருக்குது இல்லையா, அதை டேஸ்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம நல்லி இருக்கு இல்லையா, இதையை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். மண் சட்டி மட்டன் மசாலா வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. அதுவும் அந்த தேங்காய் சோம்பு தான் அதோட மேஜிக்னே சொல்லலாம். கடைசியாக ஆட் பண்ண பெப்பரோட ஸ்பைஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அல்டிமேட் டிஷ். நெக்ஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டியது நல்லியை. குழம்பு ஆல்ரெடி நம்ம குக் பண்ண பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த நல்லி சாப்பிட்றதுக்கு 2 ரூல்ஸ் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி இங்கே தட்டி இருக்காங்க இல்லையா, அதனால் நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா இதில் உள்ளே இருக்கக்கூடிய மேரோ, அதாவது இந்த எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துடும். ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்ணும், அப்புறமா தான் மீட்டை சாப்பிட்ணும். டேஸ்ட் பண்ணலாமா? இந்த டேஸ்ட்டுக்கு ஈடு என்ன எதுவுமே இல்லைன்னா சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம நல்லியை சாப்பிட்லாம். நீங்களும் ஃபெஸ்டிவல்ஸை இந்த மாதிரி டிஷ்ஷஸை செஞ்சு செலிப்ரேட் பண்ணுங்கள். இதேமாரி சூப்பர் ரெசிபீஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன்.